குட்டி ஸ்டோரி 1. ஒரு அழகான ரயில் பயணம். ஜன்னல் ஓர இருக்கையில் தகப்பனும் மகனும் உட்காந்து பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு 21 வயது நிறைந்த அந்த பையன் சொன்னானா, அப்பா அப்பா இங்கே பாருங்களேன், மரமெல்லாம் பின்னாடி போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கான். அதை பார்த்து அப்பா முதல் சந்தோஷம். ஆனால் எதிர் வரிசையில் உட்காந்துருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி, என்னடா இது 21 வயசு நிறைஞ்ச பையன் இப்படி சொல்கிறான், அப்பா சிரிக்கிறாருன்னு. அதே பையன் அடுத்த 10வது நிமிஷம், அப்பா அப்பா இங்கே பாருங்களேன், இந்த மேகமெல்லாம் நம்ம கூடவே வருது அப்படின்னு சொன்னோடனே அப்பாவுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம். கூடவே அந்த அப்பா தன்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி, என் பையன் இப்படியெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். ஆனால் எதிர் வரிசையில் இருந்த அந்த 3 பேரும் அந்த அப்பாவை பார்த்து, பைத்தியக்காரா, உன் பையனுக்கு குறைஞ்சது 20 வயசாவது இருக்கும், இவ்வளோ பெரிய பையன் மரம் பின்னாடி போகுதுன்னு சொல்கிறான், மேகம் கூடவே வருதுன்னு சொல்கிறான், சிரிக்கிற புத்தியில் உனக்கு, போய் ஹாஸ்பிட்டலில் பாரு, ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் பார்த்து உன் பிள்ளையை சரி பண்ண பாரு அப்படின்னு சொல்லி ஏகபோகமாக கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த தகப்பன் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லைப்பா நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எதில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரே குழப்பம். அவர் சொன்னாரா, நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன், 21 வயது ஆகிற என் பையன் இது வரைக்கும் உலகத்தில் எதையுமே பார்த்ததில்லை, அவன் ஒரு பிறவிலேயே பார்வை இழந்தவன், ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம், அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே இப்போ தெரியுது நினைக்கிறது தான்ப்பா எனக்கு பெரிய சந்தோஷம், நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3 பேரும் வெக்கப்பட்டு போனாங்களா. இந்த உலகம் உன்னை பைத்தியம்னு சொல்லலாம், இந்த உலகம் உன்னை என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் உனக்கு தெரியும் நீ யாருன்னு. யார் என்ன சொன்னாலும் அதை தூக்கி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா நாளும் சந்தோஷம்தான். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு குட்டி ஸ்டோரியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம ஹால்மார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். பாய்.